Hello guys, இந்த வீடியோல நம்ம other exercise 73 தான் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா மிஸ்டர் அருண்ன்றவர் மேனேஜரா வர்க் பண்ணிட்டு இருக்காராம் பிரைவேட் லிமிடெட்ல. அவர் கம்பெனில இருந்து ரிட்டையர் ஆகுறாரு. எப்போனா 31/12/24ல 38 இயர்ஸா அங்கதான் வர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரு எவ்வளவு ரிசீவ் பண்றாருன்னா கிராஜுவிட்டியா 50,000. நெக்ஸ்ட் அவரோட ஃபிக்ஸ்டு சேலரி எவ்வளோனா 2,520 rupees பர் மந்த்துக்கு. இப்போ இவரோட டாக்ஸபிள் கிராஜுவிட்டிய கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இதோட ஃபார்மேட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ். இந்த கொஸ்டின்ல எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்போ இது நாட் கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட். ஓகேவா, அந்த ஃபார்மேட்ல நம்ம சம் போட போறோம். இங்க டாக்ஸபிள் கிராஜுவிட்டியா கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், கிராஜுவிட்டி ரிசீவ்டு. கிராஜுவிட்டி ரிசீவ்டு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 50,000 அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட மைனஸ் எக்ஸம்ஷன் ஆஃப் கிராஜுவிட்டி. இதுல ஃபர்ஸ்ட் என்னது மேக்ஸிமம் லிமிட். மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோனா 20 lakh. இதை இன்னர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கிராஜுவிட்டி ரிசீவ்டு. கிராஜுவிட்டி ரிசீவ்டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 50,000. நெக்ஸ்ட் தேர்ட் இது நாட் கவர்ட் ஆக்டா. சோ அதனால 1/2 இன்டூ ஆவரேஜ் சேலரி. ஆவரேஜ் சேலரினா லாஸ்ட் 10 months சேலரிய 10ஆல டிவைட் பண்ணிக்கணும். அவரோட சேலரி ஃபிக்ஸ்டா எவ்வளோனா 2,520 rupees பர் மந்த்துக்கு. 10 month லாஸ்ட் 10 monthனா இன்டூ 10ஆல மல்டிப்ளை பண்ணுவோமா. மல்டிப்ளை பண்ணா 25,200 rupees கிடைக்கும். இத 10ஆல டிவைட் பண்ணிக்கணும். இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 2,520 தான் அவரோட ஆவரேஜ் சேலரி. இன்டூ கம்ப்ளீட்டட் இயர்ஸ். அவர் எவ்வளவு இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காருன்னா 38 years ஒர்க் பண்ணிருக்காரு. இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 47,880 rupees கிடைக்கும். இதுல எது கம்மியான அமௌண்டோ அதுதான் எக்ஸம்டட். இதுல எது கம்மி 47,880 rupees-ஆ. இதுதான் நம்மளுக்கு எக்ஸம்டட் கிராஜுவிட்டி. இப்ப கிராஜுவிட்டி ரிசீவ்ட்ல இருந்து எக்ஸம்டடா மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு டாக்ஸபிள் கிராஜுவிட்டி கிடைச்சிடும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 2,120 rupees கிடைக்கும். இதுதான் டாக்ஸபிள் கிராஜுவிட்டி. இப்ப நம்ம அதர் எக்ஸசைஸ் 74 தான் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா மிஸ்டர் எக்ஸ்ன்றவர் கம்பெனில மேனேஜரா ஒர்க் பண்றாராம். அவர் எப்போ ரிட்டையர் ஆகுறாருன்னா 36/2024ல ரிட்டையர் ஆகுறாரு. 38 years ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா அவர் கிராஜுவிட்டி எவ்வளவு ரிசீவ் பண்றாருன்னா 1 lakh. நெக்ஸ்ட் அவரோட சேலரி 2023ல இருந்து 24 வரைக்கும் எவ்வளவு இருந்துச்சுன்னா 5,000 பர் மந்த்துக்கு ரிசீவ் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் 2024 to 25ல 5,200 rupees பர் மந்த்துக்கு சேலரியா ரிசீவ் பண்ணிருக்காரு. நம்மள எக்ஸம்டட் கிராஜுவிட்டிய கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. இதோட ஃபார்மேட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ். நம்மள எக்ஸம்டட் கிராஜுவிட்டி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் லிமிட். மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோனா 20 lakh. இன்னர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கிராஜுவிட்டி ரிசீவ்டு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1 lakh. தேர்ட் இங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்ப இது நாட் கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட். அப்போ 1/2 இன்டூ ஆவரேஜ் சேலரி. ஆவரேஜ் சேலரி இங்க 2ஆ கொடுத்திருக்காங்க. 2023ல இருந்து 24 வரைக்கும் அவருக்கு 5,000 கொடுத்திருக்காங்க பர் மந்த்துக்கு. நெக்ஸ்ட் 2024ல இருந்து 25 வரைக்கும் அவருக்கு 5,200 கொடுத்திருக்காங்க பர் மந்த்துக்கு. இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா அவர் எப்போ ரிட்டையர் ஆகுறாரு 36/2024ல அவரு ரிட்டையர் ஆகுறாரு. நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்னா April 1, 2024ல இருந்து March 31, 2025 வரைக்கும் அவரோட சேலரி 5,200 இருந்திருக்கு. இப்போ அவரு 2024ல தானே ரிட்டையர் ஆகுறாரு. ஜூன் மாசம் ரிட்டையர் ஆகுறாரு. அப்போ ஏப்ரல் மே அவரு ரிட்டையர் ஆகுறதுக்கு முன்னாடி 2 மாசமா அவரு 5,200 rupees earn பண்ணிருக்காரு பர் மந்த்துக்கு.
அப்போ 5200 into 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா ஏப்ரல் மே ஓகேவா, மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 10,400 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் சேம் ஏப்ரல் 1 2023ல இருந்து மார்ச் 31 2024 அவரோட salary வந்து 5,000. நம்ம வந்து ஆவரேஜ் சேலரியில லாஸ்ட் 10 மந்தோட சேலரி தானே எடுப்போம். இங்க 2 month சேலரி 2 போயிடுச்சா, 10 minus 2 8 நம்மளுக்கு. ஸோ 5,000 into 8 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 40,000 கிடைக்கும். 10,400 plus 40,000 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 50,400 rupees கிடைக்கும். இதை நம்ம 10 ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணோம்னா இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடுமா, அப்ப 5,040 rupees தான் அவரோட ஆவரேஜ் salary. 5,040 into அவர் எவ்வளோ இயர்ஸா வேலை பார்த்திருக்காரு, 38 இயர்ஸா. இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 95,760 rupees கிடைக்கும். இதுல எது வந்து லீஸ்ட், 95,760 rupees தான் லீஸ்ட். ஸோ இதுதான் வந்து எக்ஸம்டட் கிராஜுவிட்டி. இப்போ வந்து டாக்ஸபிள் கிராஜுவிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டாக்ஸபிள் கிராஜுவிட்டி இஸ் ஈக்குவல் டு கிராஜுவிட்டி ரிசீவ்டு மைனஸ் எக்ஸம்டட் கிராஜுவிட்டி. கிராஜுவிட்டி ரிசீவ்டு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1 lakh கொடுத்திருக்காங்க. மைனஸ் எக்ஸம்டட் கிராஜுவிட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 95,760 rupees. இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 4,240 rupees கிடைக்கும். இதுதான் வந்து டாக்ஸபிள் கிராஜுவிட்டி. இங்கேயும் வந்து டாக்ஸபிள் கிராஜுவிட்டி கேட்கல, ஆனா நீங்க வந்து கண்டுபிடிச்சு காமிச்சிடுங்க. Thanks for watching.